எங்க தேசமெங்கோ தமிழ் வாசம் வீசும் ஈசங்கிட்ட வர வாங்கி வந்தோம். உறவுகளுக்கு வணக்கம். கர்நாடகாவோட முதலமைச்சர் டி கே சிவகுமார் பற்றி தான் அந்த காணொலியில் அவங்களோட பேச நினைக்கிறேன். இந்த கர்நாடகாவுக்கு என்னாச்சு, பொதுவாகவே தமிழ்நாட்டோட பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலங்கள் தமிழ்நாடை ஒரு தனி நாடு போல பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அப்படி பார்க்குறோமா? தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப முதன்மையான மாநிலம். இந்த வரிசையில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு பெரும்பகுதி நிதி வழங்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றா இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்திய அரசுக்கிட்ட இருந்து வரக்கூடிய நிதி அப்படிங்கிறது, நமக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது. இப்போ கர்நாடகா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக இன்னைக்கு நேரத்தில் இல்லை, மன்னராட்சி காலகட்டத்தில் இருந்தே தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை தரமாட்டேங்குது. அப்போ இருந்தே அடாவடித்தனம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ போரிட்டு அந்த தண்ணியை வாங்கினாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த மன்னராட்சியிலேருந்து மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி தொடங்கினதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழ் உணர்வாளர்கள் யாரும் இல்லாததுனால முறையான தண்ணீர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. முத 300 டிஎம்சிக்கு மேலே இருந்தது காவிரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி. அதுக்கப்புறம் அது ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்து அதில் பாதியாக குறைஞ்சது, 250 கிட்ட. அப்புறம் இடைக்கால தீர்ப்புக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதில் வந்த தண்ணி அதை விட குறைவாக குறைஞ்சிச்சு. இப்போ மொத்தத்தில் இப்போ ஒரு 117 டிஎம்சிக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதை இன்ன வரைக்கும் கர்நாடக அரசு கொடுக்கவே மாட்டேங்குது. கர்நாடக அரசுக்கு அதை அழுத்தம் கொடுத்து பேச வேண்டிய ஒன்றிய அரசு கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் செயல்படும். காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை பாஜக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இதுதான் தொடர் கதையாக இருக்குது. இந்த கதையை முடிச்சு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு புதிய ஒரு பரிணாமத்தில் வந்திருக்கவர் தான், யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ புதிய அமைச்சராக வந்திருக்கக்கூடிய, தலைமை அமைச்சராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. இப்போ அவர் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட செய்தி, கர்நாடகாவுக்கு போகிறாரு, பார்வையிட போகிறாரு, நாங்கள் ஹெலிகாப்டர்லாம் ஒதுக்கீடு செய்திருக்கோம், காவேரி படுக்கையை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் காட்ட இருக்கோம்னு கர்நாடகாவோட முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேசினார். அப்புறம் செய்திகள் என்ன வந்ததுன்னா, அங்கே இப்போ அண்மையில் வெளியாகிய ஜனநாயகன் படத்தினுடைய சூரட்டி போஸ்டரெல்லாம் கன்னட அமைப்புகள், கன்னட வெறியர்கள் கிழிக்கிறாங்க, இந்த சூழல் வந்து சரியில்லாமல் இருக்குது, அதனால் இப்போ வர வேணாம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்போ வர்றது நல்லதில்லை, அது இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார் பேசினார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்தி வந்தது. அப்புறம் பல்வேறு ஊடகங்கள்ல என்ன செய்தி என்ன வந்ததுன்னா, ஒரு 13 பேர் கொண்ட குழு வந்து கர்நாடகாவுக்கு போக இருக்கு. அந்த குழு வந்து நியமிச்சிருக்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர், அப்புறம் இன்னும் பல்வேறு அமைச்சர்களோட தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கர்நாடகாவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை கர்நாடக அரசு போடுது, காங்கிரஸ் அரசு போடுது. அதில் டி கே சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, போதுமான தண்ணி இல்லை, அதனால் காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டாலும் எங்களால் தண்ணி திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கபினியில் இத்தனை விழுக்காடு இருக்குது, ஹேமாவதியில் இத்தனை விழுக்காடு இருக்குன்னு ஒரு பட்டியலையும் கொடுக்குறாரு. இவ்வளோ தண்ணி தான் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி எவ்வளவு இருக்கோ, இப்போ 3000 டிஎம்சிக்கு மேலே தண்ணீர் திறந்து விடணும்னு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டது. இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த கூட்டத்தில் உத்தரவு போட்டது. இப்போ அதுக்கு வந்து நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம், எங்களுக்கு போதுமான தண்ணி இல்லைன்றாங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்தது என்ன வந்ததுன்னா, உங்ககிட்ட 100 டிஎம்சி இருந்தாலும் அதில் 50 டிஎம்சியை கடைக்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு உறுதியாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு அமல்படுத்தணும், இவ்வளோதான் செய்யுது. என்கிட்ட வந்து 50 டிஎம்சி தான் இருக்குன்னா 25 டிஎம்சி கொடுக்கணும். இப்போ அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி இல்லைன்னு அவர் சொல்கிறது உண்மை பொய்ன்றது அடுத்து, அது தமிழ்நாட்டினுடைய குழு நேரடியாக காவிரிக்கு போய், காவிரி படுக்கைக்கு போய் எவ்வளவு தண்ணி இருக்குன்றதை கண்காணிக்கணும். கண்காணித்து அதை அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். அது அடுத்து நடக்க வேண்டிய ஆய்வு. இப்போ இருக்கிறதுல பாதி தண்ணியை கொடுத்தாகணும், சரிங்களா? சரி, இப்போ தண்ணி இல்லைன்னு டி கே சிவகுமார் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் வரணும்னு ஒரு நிர்ணயம் இருக்குது. அதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியமும் அதை வழிகாட்டுதல் பண்ணியிருக்கு. அது காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய திரு கல்தர் அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு. கர்நாடகாவில் பாஜக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது.
அங்கே காங்கிரஸ் இருந்தாலும் அவருடைய செயல்பாடு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் நமக்கு முழுமையாக 100 விழுக்காடு நமக்கு ஆதரவாக இருந்ததில்லை, நடுநிலைமையோடு இருந்ததில்லை அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்க வேணாம், நடுநிலைமையாக இருக்கணும்ல, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை செயல்படுத்தணும்ல. அப்படி செயல்படுத்துகிற இடத்துல காவிரி மேலாண்மை ஆணையம் இதுவரை செயல்படலை. இப்போ இந்த 3000 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதையாவது செயல்படுத்தணும்ல, இதை செயல்படுத்த மாட்டேன்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய தண்ணீரை சரியான அளவில் பங்கிட்டு கொடுத்துருந்தா இப்போ 3000 டிஎம்சி கொடுக்க வேண்டியதில்லை. இருக்கிறதுல இந்த மாதத்துக்கு எவ்வளோ டிஎம்சி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதை முழுமையாக செய்யாமல் தவிர்த்துட்டு இன்னைக்கு தண்ணி இல்லை அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு இந்த நாடகம் ஆடுறது கண்டிப்பாக இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு நல்லதல்ல. இந்திய அரசு ஒவ்வொரு இதுலேயும் இந்திய மக்கள், இந்திய குடிமக்கள் எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்களை மட்டும் அவங்க இந்தியர்களை பார்க்காம ஒரு வேற மாற்றாந்தாய் மனப்பான்மையில் பார்க்கறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு நல்லதல்ல. ஆகையினால இந்திய அரசு விரைவாக கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்புப்படி ஒவ்வொரு மாதமும் தண்ணீரை வழங்கணும். இப்போ கடைசியாக காவிரி மேலாண்மை கொடுக்கும் வாரியம் சொன்னது போல் 3000 டிஎம்சி கொள்ளளவு தண்ணியை உறுதியாக திறந்து விடணும். இதில் எதுவும் மறுப்பு தெரிவித்தா தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு, குறிப்பாக பெங்களூருக்கு போகக்கூடிய கணிசமான மின்சாரம் மற்றும் மிக அத்தியாவசியமான பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து போகுது. அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்திய அரசு தமிழ்நாட்டை தள்ளக்கூடாது. இது தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெறுப்புணர்வை தொடர்ச்சியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உருவாக்குறாங்களா இல்லை அது உருவாகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்திய அரசு செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது. இதை இந்திய அரசு விரைவாக உடனடியாக கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தீர்ப்பை செயல்படுத்தணும். Like and subscribe. Hit that like button and subscribe for more.